hearties, welcome back to the channel Kranil's Life. யாராவது நியூவாக பார்க்குறீங்கன்னா it always welcome. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் பற்றின வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இஷ்யூவோட தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்விக்கல் இன்சஃபிஷியன் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்மில் ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன, அதில் ஒரு 15 days வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4th month ஃபுல்லாமே எனக்கு அந்த இஷ்யூவில் தான் வந்து போச்சு. ஸோ இதை பற்றி வந்து நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். ஏன்னா அதை இப்போ பேசினேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸும் நடுவில் நம்ம ஆட் பண்ண போகிறதுனால ரொம்ப லாங்காக லென்த்தியாக போகும். ஸோ அதனால் இந்த இஷ்யூ பற்றி அந்த 4th month பற்றி வந்து நான் தனியாக வந்து பேசிடுறேன். நான் என்னென்ன கோ த்ரூ பண்ணேன், இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் தனியாக உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துலான் இருக்கேன். ஸோ ஸ்கிப் ஆஃப் 4th month 5th monthலேருந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் என்னோட ஜேர்னி இருந்தது. வெண்ட் ஆஃப் ஸோ குட். எல்லாமே சாப்பிட முடிஞ்சது. ரொம்ப அதிகமாகவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர ஹங்க்ரி, ஆல்வேஸ் ஹங்கராக இருந்தது. அண்டு எப்போவுமே வந்து நம்மளுக்கு நார்மலாக அப்டமல் பெயின், பேக் பெயின், லெக் பெயின் அந்த இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் நம்ம போய் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த இது வந்து நம்மளுக்கு பழகிரும், வேறு வழி இருக்காது. நம்ம வந்து அதை கோ த்ரூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த இது விட்டுட்டு நான் என்னெல்லாம் பண்ணேன் செகண்ட் ட்ரைமஸ்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் செக்கப்ஸ் தான் அதிகமாக வந்து இருந்துட்டு இருந்தது. அந்த டைம் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வெளியே போகிற மாதிரி அவுட்டிங் மாதிரி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது. டெஸ்ட் எடுத்துருக்கோம். மார்னிங் 8 o'clock பிளட் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் 2 hours பிஃபோர் ஃபாஸ்டிங்கில் பிளட் கொடுத்துட்டு 2 hours கழிச்சு தான் வந்து அகெயின் பிளட் எடுப்பாங்களாம். ஸோ அந்த 2 hours எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் குளுக்கோஸ் மட்டும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் இன் பிட்வீன் செகண்ட் ட்ரைமஸ்டர். இப்போ என்னை மட்டும் விட்டு சரியா? இது நல்லா இருக்குதா? நான் தெரியல. ரெடி தான். 1 2 3. Hey, 12:40. Okay. ஆமா ஓகே. கிளம்புது என்ன சொல்லுங்க. இந்த சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் இயர் எடுக்கவே இல்லடி இது அப்படின்னு நாங்கள் வந்து அப்படியே ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 20th வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் 5th month ஓவர். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் 2 பேருக்குமே. ஜஸ்ட் அப்படியே வெளியே வந்தது. ஸோ இப்போ நம்ம vlog பார்த்துட்ருக்கோம் இல்லையா, 2nd trimester vlog, அதோட கண்டினியூஷன் தான் இது. குட்டி கிஃப்ட் பாத்து பாத்து திறக்காத
போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே வந்து குடிக்க வேணாம், அங்கேயே குடிச்சிருந்துலாம். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. பசந்தியா என்ன ஜக்கு மண்டையில் அடிக்குதா? வாக்கா தில்டரும் ஹாப்பி பர்த்டே. நான் வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்தே நான் வந்து பெங்களூர் போகவே இல்லை. அதாவது என்னோடய அம்மா வீட்டுக்கு நான் போகவே இல்லை. ஒன் டைம் கூட போகல பார்த்திங்கன்னா. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அம்மா வீட்லேயே இருப்பாங்க, ஜாலியாக அங்கேயே போய் இருந்துப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே தான் பார்க்குறோம் அப்படிங்கிறனால அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் ஒரு 15 days பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு பெங்களூர் வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அகெயின். ஸோ ஜஸ்ட் போய் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறக்காகவே.
பண்ணலான்னு பார்த்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேபி மூன் வந்து சர்ப்ரைஸாக வந்து சந்துரு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு ஒரு பிளான் போட்டு கொச்சின் வந்து நாங்கள் போனோம். ஒரு ஸ்டே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டே இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரூம்ஸும் வந்து ரொம்ப நீட்டாக பீச் ரெசார்ட் மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப பீச் முன்னாடியே வந்திருக்க மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு நம்மளுக்கு பீச் இருக்கும். அந்த சவுண்டு, அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த சன்செட்டு, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் வந்து 2012 லவ் பண்ணுறோம். பட் லிட்ரலி சொல்லப்போனால் இந்த டைம் நாங்கள் கொச்சின் போனப்போ தான் பீச்சே வந்து 2 பேரும் போனோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே வந்து எனக்கு ரொம்ப சரியல் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு பீச் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நான் சந்துட்டேன், ஒரு டைமாவது நம்ம பீச் போகணும்னு. அதுக்கு வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப் வந்து எனக்கு. இப்போ இந்த ட்ரிப்பு கொச்சின் ட்ரிப்பு நான் தனியாக தான் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸு நான் அங்கேயே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து முடிச்சுட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து பெருசாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், என்ன சொல்கிறது, அதுக்குன்னு அமௌண்ட் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. எனக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. ஸோ அந்த டைம் பீயிங்கை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ரெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம், பீஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகிறோம். ஸோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து போயிட்டேன். ஸோ அது வந்து கொச்சின் ட்ரிப் விலாகில் வந்து பேபி மூன் ட்ரிப் விலாகில் வந்துட்டு அது எல்லாமே நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். There's not much to do when all I can is thinking about you. Not doing well, don't know where you are, 'cause you're not here. It's been way too long. If I could lay down beside you, I would. When nothing really matters, that's all I wanna do. I hope that you are safe and that I will see you soon. If I could lay down beside you, I would. அதுதான் வந்து எங்களோட ரூம். அப்படியே இப்படி திருப்பினோம்னா இப்படி ஒரு சீன். ஹாய் சொல்லிடு எல்லாரும். எங்கே வந்திருக்கோன்னா பேபி பூம். பயங்கரமாக இருக்கு. Beside you, I would. When nothing really matters, that's I hope that you are safe and that I will see you soon. If I can lay down beside you. எவ்வளோ? எப்படி பார்த்தா 1 லட்சம் 2 லட்சம் வந்து ஓகே. கவர்மெண்ட் டைம் போட்டு ரூல் இறக்கிட்ட பாரு. I will see you soon. If I can lay down beside you, I would. If I can lay down beside you, I would. When nothing really matters, that's all I wanna do. I hope that you are safe and that I will see you soon. If I can lay down beside you, I would.
பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சாப்பிட்டேன். பிரியாணி, ஸ்வீட் கண்டிப்பாக இல்லவே இல்லை. பட் மற்றபடி எல்லாமே வந்து போச்சு. பயங்கர ஹங்க்ரி, ஆல்வேஸ் ஹங்க்ரி. சாப்பிடுவேன், மறுபடியும் 1 hour கழிச்சு மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் ஏதாவது சாப்பிடுவேன், அப்புறம் ஏதாவது குடிப்பேன். அப்புறம் வந்து காஃபி வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதையும் நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் வந்து பண்ணேன். மெயினாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த கொச்சின் ட்ரிப் போனதாக இருக்கட்டும், இல்லை பெங்களூர் போனதாக இருக்கட்டும், ட்ராவலிங் நான் சொல்கிறேன். ட்ரெயினில் தான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். கொச்சின் ட்ரிப் வந்து காரில் ரோட் ட்ரிப் மாதிரி தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ இது ரெண்டுமே நான் வெளியே போனதாக இருக்கட்டும், ஒர்க் வீட்டில் வந்து வேலை செஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னோட டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணவே இல்லை. இதை வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெக்னன்சி ஜேர்னிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு அதை இன்னொருத்தவங்க பார்த்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி நான் இப்போ வீடியோ போடுறேன் அப்படிங்கிறனால நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் போகலாம் வெளியே அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. அந்த இது வந்து நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னு நினச்சேன். நல்லா ஞாபகம் வந்துருச்சு. உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, ரோட் ட்ரிப் போகலாமா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாமா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா, எல்லாமே நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் வாட்டருக்குள்ளே காலே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி, அந்த பாடி டைப்பை டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொன்றும் கேட்டு தான் பண்ணேன். இந்த டைமில் கொச்சின் போகலாமா, ரோட் ட்ரிப் போகலாமா, அதாவது காரில் போகலாமா, ட்ராவல் பண்ணலாமா, படி ஏறலாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் முதல் கொண்டு நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி மாம் ஆர் டேட். கொச்சின் ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வளகாப்பு வந்து வந்துடுச்சு. ஸோ வளகாப்பு வந்து ஸோ அதை அதுக்கப்புறம் வளகாப்பு முடிச்சுட்டு அப்படியே செட்டில் டவுன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அந்த கிக்கிங்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிக் கவுண்ட்ஸும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எப்போவுமே வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கிக்ஸு. சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் இருந்து கிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்க்கணும், டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. மேக்ஸிமம் எப்போவுமே வந்து கிக் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். வென்னவர் வந்து எக்ஸ்பெக்டேட்டாக எப்போவுமே வந்து டப்பு டுப்பு. நான் வந்து அதுக்கு மொஜக் பஜக்னு வச்சுருக்கேன். இங்கே அங்கே இங்கே மாற்றி மாற்றி குத்திகிட்டே இருக்கும். எனக்கு வந்து மேபி தின் ஸ்டமக்காக இருக்கிறனாலே என்னன்னு தெரில. எனக்கு வந்து கிக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 4th மந்த் எண்டுலேயே வந்து எனக்கு லைட்டாக அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங் என்னமோ உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து நான் தனியாக ஆயில் மசாஜ்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது 5th மந்த் ஸ்டார்டிங்கு 5th மந்த்து மிடில்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பயங்கரமாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது சந்துரு கை வச்சு பார்த்தா கூட தெரிகிற அளவுக்கு நல்லா வந்து கிக்ஸ் வந்து 5th மந்த்லேருந்தே எனக்கு பயங்கரம் ஸ்டார்ட்டு. அதனால் அந்த கிக்ஸ் பற்றிலாம் நான் கவலைப்படல. செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நார்மலாக போச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா என்னோடய ஃபோன் போனது தான். ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாமல் பரவாயில்ல, இது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த டைமில். செகண்ட் ட்ரைமஸ்டரில் அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ணல. 2 இடம். இப்போ பெங்களூர் போனது, இதுக்கப்புறம் கொச்சின் ட்ரிப் போனது. தட் வாஸ் டூ குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே சும்மா போயிட்டே இருந்தேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். ரொம்ப ஸ்மூத்தாக அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து எண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஆப்வியஸ்லி 3rd ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து திஸ் இஸ் மை செகண்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸசைஸ் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் அதே தான். ஒன்லி வாக்கிங் 15 minutes, அதுக்கு மேலே நோ எக்ஸசைஸ்ன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 30 weeks வரைக்குமே வந்து எனக்கு எக்ஸசைஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நான் வந்து கோ த்ரூ பண்ண விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. வெயிட் கெயின் வந்து நல்லா இருந்தது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன கரெக்டாக இருக்கணுமோ அந்த டைமிங்க்கு அந்த வெயிட் கெயின் ஆனதுனால அதுவும் வந்து ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குட்டியோட திங்ஸ் எல்லாமே, குட்டியோட கிளாத்ஸு. ஸோ அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் அதுவும் வந்து வரும் அப்கமிங்கில். குவிக்காக நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. பாய்.